ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல சுண்டக்காவோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் பேச போறேன். உலக அளவுல சுண்டக்காவை உணவாவும் எடுத்துக்கிறாங்க, மருந்தாவும் எடுத்துக்கிறாங்க. சுண்டக்காய் சைஸ்ல சின்னதா இருந்தாலும் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறைய இருக்கு. இது ஒரு நைட் ஷேட் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு வெஜிடபிள். 80% வாட்டர் இருக்கு, 3.9% ஃபைபர் இருக்கு, 7.6% அயன் இருக்கு. இது ஒரு லோ கலோரி வெஜிடபிள். இது மட்டும் இல்ல, இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிக்கான பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதாவது வேறு எந்த காய்கறியிலையும் இல்லாத சில யூனிக்கான பைட்டோ கெமிக்கல்ஸ் இந்த சுண்டைக்காயில இருக்கு. இதோட ஹெல்த் பெனிஃபிட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஸ்டமக்கோட ஹெல்த்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டைக்காயில இருக்கிற குளோரோஜெனின் அப்படிங்கிற ஒரு ஃபீனால் நம்ம வயிற்றுல எப்பெல்லாம் அசிடிட்டி ஜாஸ்தி ஆகுது, சில கண்டிஷன் லைக் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப அசிடிட்டி ஜாஸ்தியா இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணி அசிடிட்டிய குறைக்குது. இந்த சுண்டைக்காயில இருக்கிற ஃபைபர் நம்ம கட் மைக்ரோபயோமோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இதை ஒரு ப்ரீபயோட்டிக்னே சொல்றாங்க. அனீமியாவை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இதுல 7.6 மில்லிகிராம் per 100 கிராம் அயன் இருக்கு. இந்த அயன் ஒரு நான் ஹீம் அயன். காயில் அயன் அதிகமா இருந்தாலுமே பாடியில அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனாலுமே இந்த அயன் நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த சுண்டைக்காயை சாப்பிடும்போது இதோட நம்ம விட்டமின் சி ரிச் ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த சுண்டைக்காய் நம்மளோட அனீமியாவை ப்ரிவென்ட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சுண்டைக்காய் டயபெட்டிஸ் மேனேஜ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கிற ஆல்கலாய்ட் கிளைகோசைட் நம்மளோட பிளட்ல இருக்க சுகரை செல்ஸ்குள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குளுக்கோஸ் நம்ம ரத்தத்துல அதிக நேரம் இல்லாம அதை செல்குள்ள அனுப்புற வேலையை இந்த குளுக்கோசைட் செய்யுது. நம்ம சாப்பிட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு சுகர் ஸ்பைக் எல்லாத்துமே இருக்கும். அதை ரொம்ப எஃபிஷியன்டா இந்த குளுக்கோசைட் டயபெட்டிஸை மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸை ரெகுலேட் பண்ணுது. அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சில பேருக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கும். இந்த சுண்டைக்காயில இருக்கிற சப்போஜெனின் ஸ்டீராய்டு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸை ரெகுலேட் பண்ணுது. வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ 10 to 15 பெரிஸை சமைச்சு எடுத்துக்கிறதுனால இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலர் ஆக்கலாம். சுண்டைக்காயை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுறது? அதோடைய ரூட், ஸ்டெம், லீஃப், பெரி காய வச்சு பவுடர் பண்ணி மருந்தா உலகம் ஃபுல்லாமே கன்சியூம் பண்றாங்க. நம்ம இந்தியால ஆனியன், கார்லிக், டொமேட்டோ போட்டு கறி பண்ணி சாப்பிடுறாங்க, இல்ல பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடுறாங்க. சுண்டைக்காய் வத்த குழம்பு ஒரு ஃபேமஸான ரெசிபி. சுண்டைக்காவை புளி போட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி அது ஒரு பிக்கலாவும் யூஸ் பண்றாங்க. தயிர்ல ஊற வச்சு அதை காய வச்சு அதை ஒரு வத்தலாவும் யூஸ் பண்றாங்க. இந்த சுண்டைக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கமர்ஷியலாவும் செல் பண்றாங்க. சுண்டைக்காய் வத்தல்ல பச்சையான சுண்டைக்காவோட அதிகமான அயன் இருக்கு. இந்த சுண்டைக்காய் வத்தல்ல குழம்புல போட்டோ இல்ல துவையல், சட்னி, சூப் இந்த மாதிரி டிஷஸ்லயும் நம்ம சாப்பிடலாம். சுண்டைக்காய் சாப்பிடும் போது என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்? சுண்டைக்காயில கிளைகோ ஆல்கலாய்ட் அப்படிங்கிற ஒரு பைட்டோ கெமிக்கல் இருக்கு. இது அதிகமா உடம்புல சேரும் போது நாசியா, வாமிட்டிங், டிசீனஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரது அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால ஒரு மாடரேட் அமௌண்ட் தான் சாப்பிடணும். அதாவது 10 to 15 பெரிஸ் போல வீக்லி 1 or 2 இதை எடுத்துக்கலாம். இந்த காய் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சொல்றோம். நம்ம எல்லாரும் இதை ஃப்ரீக்வெண்டா கன்சியூம் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அவசியமா நம்ம பெறணும்.